சாந்தி சிஸ்டர் குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். புத்தாண்டு வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ அதே மலையாள புத்தாண்டும் வரும். ஸோ அந்த புத்தாண்டு ராசி பலன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ அது வந்து இந்த தமிழ் புத்தாண்டு பலனாக என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு சிஸ்டர்? இது பராபவ வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு 40வது வருஷம். தமிழ்ல 60 வருஷம் இருக்கும் மொத்தம். அதே பேரு தான் மாறி மாறி 60 வருஷம் முடிஞ்ச உடனே திருப்பி 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி திருப்பி அதே தான் வரும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு பலன் சொல்லுவாங்க. இப்போ வந்து பராபவ வருஷம் இந்த 60 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வருது இல்லையா இந்த பேர்ல. 60 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி கிரக சேர்க்கைகள் தான் நடந்திருக்கும். இந்த கிரக சேர்க்கைகள் நடக்கும்போது கொஞ்சம் உலகத்துக்கு கஷ்டமான காலகட்டமா இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா, இந்த 1966 வருஷம்னா கொஞ்சம் பஞ்சம்லாம் இருக்கிற காலமா இருந்துச்சு. அந்த காலத்துல. மக்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. இப்ப வந்து கிரக சேர்க்கை வந்து வேற மாரி வந்துகிட்டு இருக்கு. அந்த 15லேருந்து ஏப்ரல் 15லேருந்து 27 வரைக்கும் அந்த நிழல் கிரகம்னு சொல்ற ராகு, கேது 2த்துக்கு நடுவுல மற்ற கிரகங்கள்லாம் வந்துருது. 2 கிரகத்தோட ஆளுமைக்கு கீழ மற்ற கிரகங்கள்லாம் வந்துருச்சு. சந்திரன் வந்து ஒரு 15 நாள் கழிச்சு வெளியில போகும். ஒரு 27க்கு அப்புறம் சந்திரன் வெளியில போகும். திருப்பி 15 தேதி கழிச்சு திருப்பி உள்ள வரும். ஏன்னா அது ரொட்டேஷன் 28 நாள் தானே மாறி மாறி. அப்புறம் மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விடுபடும். சுக்கிரன் விடுபடுறதுக்கு ஜூலை ஆயிடும். அதனாலதான் போன தடவை நம்ம இங்கிலீஷ் புத்தாண்டு பலன்கள் சொல்லும் போதே ஜூலை வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான காலம். அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கிரகமா ரிலீஸ் ஆகும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அது வரைக்கும் இப்ப கொஞ்சம் கஷ்டமான காலகட்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப இப்ப பாத்தீங்கன்னா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. மத்தபடி படிப்பு எல்லாமே அப்புறம் ஐடி அந்த இதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த டேட்டா பேஸ் எல்லாம் கொண்டு வந்து நம்ம டேட்டா சென்டர்லாம் ஆரம்பிப்பாங்க. இந்தியால நிறைய ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தொழில் வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். ஏஐ டெக்னாலஜி அந்த வளர்ச்சிகள்லாம் நல்லா இருக்கும். மழையும் இந்த வருஷம் நல்ல மழை பொழிவும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வெயிலும் இருக்கும். மற்ற பலன்கள் எல்லாம் அவங்கவுங்க ஜாதக பலனை பொறுத்து சிலருக்கு நல்லதா பொதுவா உலகத்துக்கே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ராகு காலம்னு சொல்லலாம். இந்த 15ல இருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இந்த ராகு காலம்னு சொல்றது நம்ம டெய்லியே 1.5 மணி நேரம் வந்துட்டு இருக்கோம். ராகு குளிகைன்னு சொல்றது கேதுவோட காலமா இருக்கும். அந்த ராகு காலம் வரும்போது அந்த கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லும்போது இந்த அந்த கிரகத்துக்கு நடுவுல மற்ற கிரகங்கள்லாம் மாட்டிக்கும் போது அந்த நிஜம் எல்லாம் நிழலுக்கு நடுவுல மாட்டிக்கிற மாதிரி. நிழல்னாலே ஒரு கரை அந்த மாதிரி தானே. அதுல மாட்டிக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிற மற்ற கிரகங்கள்லாம். அதனாலதான் இந்த உலக தலைவர்கள் அப்புறம் பிரபஞ்சம் அந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரிதான் இருக்கு. உலக தலைவர்கள் கரெக்டா முடிவு பண்ண மாட்டாங்க. அவங்களோட மதியே கொஞ்சம் மயங்கின நிலைமையில தான் இருக்கும். அதனால அவங்க ஒரு நேரத்துக்கு ஒண்ணு அது ஆக்ரோஷமா மாறிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கரெக்டான முடிவு எடுக்க முடியாத மாதிரி இருப்பாங்க. அந்த அந்த மாதிரி பொதுவா சொல்லுவோம் நம்ம ராகு காலத்திலேயே நல்ல காரியம் செய்யக்கூடாது, எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, அமைதியா அந்த ராகு துர்க்கைக்கு போய் விளக்கு போடுவாங்க பார்த்திருப்பீங்க. வெள்ளிக்கிழமைன்னா காலையில அந்த 10 to 12, செவ்வாய்க்கிழமைன்னா மத்தியானம் நேரத்துல அந்த ராகு காலம் வர டயத்துல துர்க்கைக்கு போய் எலுமிச்சை விளக்கெல்லாம் போட்டுட்டு அந்த நேரத்துல அமைதியா சாமி கும்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. அந்த 1.5 மணி நேரம் அவங்க போக்கடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மத்த வேலைகளை செய்வாங்க. நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதோ, செய்யறதோ, கல்யாணமோ எதுனாலும் அந்த ராகு டயத்துல நடத்த மாட்டாங்க. அதே மாதிரிதான் இப்ப உலகத்துக்கே ராகு காலம் மாதிரி இருக்கு. அந்த 15ல இருந்து 27 வரைக்கும் பர்டிகுலரா. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகுமே தவிர, ஆனாலும் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய காலகட்டத்துலதான் நம்ம இருக்கோம். சில நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே கொஞ்சம் அமைதியா இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. இதை தாண்டி வந்துடலாம். மத்தபடி கருத்து வேறுபாடுகள் ரொம்ப வரும் மனுஷர்கிட்ட. உலக தலைவர்ல இருந்து பார்த்து சின்ன வரைக்குமே வீடு வரைக்குமே அந்த கருத்து வேறுபாடுகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டம். அந்த ஒரு வெறுப்பு, மனக்கசப்பு இது மாதிரி ஒரு சின்னதா சொன்னாலும் அப்படி ட்ரிகர் ஆகிறது. மனசு அந்த உடைஞ்சு போறது, இந்த மாதிரி டிப்ரெஷன் இந்த மாதிரி காலகட்டமா இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியா தெய்வத்தின் மேல ஈடுபாடு இருந்துட்டா சிவனேன்னு இரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்துட்டா பிரச்சனை இல்லை. மத்தபடி ஏதாவது ஒண்ணு நம்ம ரியாக்ஷன் பண்ணோம்னாதான் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாகும். நம்ம ஏற்கனவே நம்ம ஜாதகமே நம்ம கர்ம கணக்குப்படிதான் அமைஞ்சிருக்கும். நம்ம போன பிறவி முந்தின பிறவியில என்னென்ன கர்ம கணக்கு பண்ணோமோ அந்தந்த காலகட்டம் வரும்போது அதுக்கு கொஞ்சம் தண்டனை மாதிரிதான் நமக்கு அந்த அந்த கட்டத்துலதான் நம்மளே பிறப்போம். அதை அனுபவிக்கணுங்கிற மாதிரி.
அந்த ஒரு கட்டம் முடிஞ்ச உடனே ஒரு நல்ல காலம் வரும். அந்த 7 1/2 சனி முடிஞ்ச உடனே நல்லது நடக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. முடியும்போது அந்த கஷ்டத்தெல்லாம் முடிச்சுட்டு, ஜெயில்ல இருக்கும்போது தண்டனை காலம் முடிஞ்சு வெளியில வரும்போது ஒரு வேலை செஞ்சதுக்கு சம்பளம் குடுத்து அனுப்புவாங்க இல்லையா? அந்த மாரி சனி எல்லாம் செய்யும். ஆனா ராகு வந்து இன்னும் அத விட கொஞ்சம் கஷ்டம். சனி தசை தான் ரொம்ப கஷ்டம்னு நெனைப்பாங்க. ஆனா ராகு அத விட பயங்கரம். அந்த ராகு கேது கதைய கேட்டாலே நமக்கு தெரியும். புராணத்துல என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் சயின்டிஃபிக் கிடையாது. புராண க க கதையின்படி பார்த்தோம்னா, அந்த பாற்கடலை கடைவாங்க இல்லையா? இந்த அமிர்தத்துக்காக. ஒரு பக்கம் அசுரர்கள், ஒரு பக்கம் தேவர்கள் இருந்து கடையும்போது, அந்த வாசுகிய மத்தாக்கி கடைவாங்க. அப்ப வந்து முதல்ல அமிர்தம் அது வர்றதுக்கு முன்னாடி விஷத்த கக்கும். அத வந்து சிவபெருமான் கிட்ட குடுத்துருவாங்க. சிவபெருமான் வாங்கி அடக்கிருவாரு. அடுத்தது அமிர்தம் வரும். அமிர்தம் வரும்போது முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த ஐராவதம்ன்ற யானை, வெள்ளை யானை வரும். அப்புறம் காமதேனு வரும். கற்பகத்தரு வரும். மகாலட்சுமி வரும். இதெல்லாம் தேவர்கள் எடுத்துப்பாங்க. அப்புறம் அந்த அப்சரஸ் மாரி அழகிகள்லாம் வரும்போது, அந்த அழகிகள வந்து அசுரர்கள் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அமிர்தம் வந்துரும் அடுத்தது. அமிர்த கலசம் வந்த உடனே, எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு சொல்லிட்டு 2 பேரும் அசுரன் தேவர்களும் சண்டை போடும்போது, என்ன செய்வாங்க, இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு கிட்ட கேட்கும்போது, ஆ மோகினி அவதாரம் எடுத்து அந்த அமிர்த கலசத்த வாங்கிட்டு, "கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் 2 பேருக்கும் பங்கு பிரிச்சு தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி குடுக்கலாம் முதல்ல 2 பேரும் 2 லைன்ல உட்காருங்கன்னு சொல்லிட்டு, தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்கள் ஒரு பக்கம் லைனா உட்கார்ந்துருவாங்க. அப்புறம் அந்த அமிர்த கலசத்த எடுத்து கொண்டு வந்து, முதல்ல யாருக்கு குடுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லி, அந்த அழகுல மயங்கிருவாங்க அசுரர்கள்லாம். "நீ சொல்லு யாருக்கு குடுக்கலாம்ன்னா?" மேல் டாப்ல இருக்கிறது வந்து கொஞ்சம் கலங்களா தானே இருக்கும். அடியில தானே ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த க தெ தெளிவா இருக்கிறதுக்கு மேல கலங்களா கொஞ்சமா இருக்கிறது, கான்சன்ட்ரேஷன் இல்லாம இருக்கிறத வந்து தேவர்களுக்கு போட்டும் அப்படிங்கிறதுக்காக, அசுரர்கள் என்ன சொன்னா, மேல இருக்கிறத வந்து அவங்களுக்கு குடுத்துருங்க. அடியில தான் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குமே, அத நம்ம எடுத்துக்கலாம்ன்னு சொல்லிட்டு, முதல்ல அவங்களுக்கு குடுங்கன்றுவாங்க. அவங்க வந்து வரிசையா குடுத்துட்டே வரும்போது, இன்னும் நெறைய நெறைய குடுக்குறாங்களேன்னு ஒரு சந்தேகம் வந்துரும். அந்த ஒரு சூர்பானுன்னு ஒரு அசுரனுக்கு. அவன் என்ன பண்ணுவான், உடனே தேவர் மாரி வேஷம் போட்டுட்டு வந்து தேவர்கள் லிஸ்ட்ல வந்து உட்கார்ந்துருவான். அந்த லைன்ல வந்து உட்கார்ந்துட்டு கேட்டு வாங்கிடுவான். வாங்கி சாப்ட்டுருவான். அந்த அமிர்தத்த வாங்கி சாப்பிட்ட உடனே சூரியனும், சந்திரனும் கண்டுபிடிச்சுருவாங்க. இது அசுரன் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. இந்த மாரி "ஐயோ! அசுரனுக்கு குடுத்துட்டீங்க நிப்பாட்டுங்க" அப்படின்னு உடனே நிப்பாட்டிருவாங்க. ஆனாலும் கொஞ்சம் அமிர்தம் அவனுக்கு உள்ள போயிடுமா, அப்படின்னு சொல்லி தலையில ஒரு அடி அடிச்சுருவாங்க. அந்த அமிர்த கரண்டியால. அடிக்கும்போது தலையும், உடம்பும் வேற வேற போயிடும். அப்போ வந்து ஆனாலும் அது உயிர் போகாது. ஏன்னா அமிர்தத்த குடிச்சுட்டான் இல்லையா? அமரனா ஆயிடுவான்னு சொல்லிட்டு. அப்புறம் இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அ பிரம்மா கிட்ட போய் வேண்டும்போது அவரு சொல்லுவாரு, "சரி இனிமே நீங்க அமிர்தத்த குடிச்சிட்டீங்க. உங்களுக்கு சாவு கிடையாது. 2ஆ ஆயிடுச்சு. அதனால 2 உடம்பா இருப்பீங்க. அ மனித தலையும், பாம்பு உடம்பும். அப்புறம் பாம்பு தலையும், மனித உடம்பும். பாம்ப வந்து ஜாயின் பண்ணி வச்சுருவாங்க. 2 உருவமா ஆயிடும். மனித தலை இருக்கிறது ராகு, பாம்பு தலை இருக்கிறது கேது. நீங்க வந்து இந்த கிரகங்களோட உங்கள சேர்க்க முடியாது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய்ன்னு வரிசையா 7 கிரகம் இருக்கு இல்லையா? 7 பேரும் குடுத்துட்டோம் நம்ம. 7 நாளைக்கு. இவங்க வந்து அந்த லிஸ்ட்ல வைக்க முடியாது. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரத்த டைம் தர்றேன். 1 1/2 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 1/2 மணி நேரம், 1 1/2 மணி நேரம். ராகு, குளிகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். கேலண்டர்லயே போட்டிருப்பான். ராகு காலம், குளிகை, குளிகன் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ராகுக்கும், கேதுக்கும் பிரிச்சு குடுத்துருவாங்க. அந்த டயத்துல நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் மனுஷங்கள அப்படின்னு சொல்லும்போது, அந்த 1 1/2 மணி நேரத்துக்கு தான் பயந்துகிட்டு மக்கள் ராகு காலத்துல எதுவும் செய்யக்கூடாதுன்னு அத பார்த்து பார்த்து நல்ல நேரத்துல செஞ்சுகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது, இப்போ அந்த உலகத்துக்கே ராகு காலம், அ ராகு தசை தான் நடக்குது. அதுலயும் இந்த ராகு காலம்ங்கிறது வந்து இந்த ஒரு 13 நாள் போல. 14லேருந்து 15லேருந்து ஆரம்பிச்சு 27 வரைக்கும். ஒரு 2 வாரம்னு வச்சுக்கங்களேன். உலகத்துக்கு இது நடக்குது. அதனால அந்த நேரத்துல நம்ம எப்படி இருக்கணும்? ராகு காலத்துல அமைதியா இருப்போம் இல்லையா? எந்த வேலையும் செய்யாம, புதுசா முயற்சி எதுவுமே ஆரம்பிக்க கூடாது. புது தொழில் தொடங்குறது, புது கணக்கு போடுறது எதுவுமே ஆரம்பிக்காம, கல்யாணம் கூட பண்ணாம இருக்கிறது நல்லதுதான். அந்த ஒரு 27 தேதி வரைக்கும். கல்யாணம் பண்ற மாரி ஐடியா இருந்துச்சுன்னா, அது கொஞ்சம் தள்ளி போட்டா நல்லா இருக்கும். இந்த ஆனா சித்திரை மாசம் பண்ணுவாங்க. ஆனா இந்த மாரி நிழல் கிரகத்தோட பிடியில இருக்கும்போது பண்ணாம இருக்கிறது நல்லது. தெய்வ வழிபாடு ஒண்ணுதான் கடவுளால மட்டும் தான் காப்பாத்த முடியும் மனுஷன. மனசு வந்து அமைதியா, பொறுமையா வச்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் கண்டும் காணாம இருந்துட்டு, அமைதியா போயிட்டோம்னா இத கடந்துரலாம். பெரிய தலைவர்களுக்குள்ள பிரச்சனை வரும். நாட்டுக்கு நாடு போர், பதட்டம் இதெல்லாம் வரும். அதனால நம்மலாம் அஃபெக்ட் ஆவோம். இந்தியன்ஸ் இந்த மாரி சம்மந்தமே இல்லாம மத்த கண்ட்ரிலாம் அஃபெக்ட் ஆக தான் செய்யும். ஆனாலும் நம்ம அதுக்கு பதட்டப்படாம பொறுமையா ஏதோ நல்லது நடக்கும் அப்படின்னு கடவுள நினைச்சு வேண்டிட்டு இருந்தோம்னா, இந்த காலத்த கடந்து போயிரலாம். அதுக்கப்புறம் ஜூலைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் வெளியில வந்துரலாம். இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில ஒரு தெளிவு கிடைக்கும். கேது எப்பவுமே ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகுவ விட கேது பெட்டரா இருக்கும்.
ராகு தான் ரொம்ப தண்டனை குடுக்குற மாரி இருக்கும். கேது வந்து போகும்போது ஒரு ஞானத்த குடுத்துட்டு போகும். ஞானம்னா ஒரு தெளிவ குடுத்துரும். ஒரு கஷ்டத்த குடுத்து அதுலேருந்து ஒரு பாடத்த கத்துக்குவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி தான். கேது ஞானகாரகங்கிறதுனால, இதுலேருந்து ஒரு பாடத்த கத்துப்பாங்க. நம்ம வந்து அ ஏதோ செஞ்சுட்டோம், பாவத்த அனுபவிக்கிறோம். அடுத்தது நல்ல புண்ணிய வழிக்கு என்ன செய்றது பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி கடவுள் மேல நம்பிக்கை வரும் நெறைய பேருக்கு. எது உண்மை, எது நிஜம் அப்படின்னு தேட ஆரம்பிப்பாங்க. அப்ப நம்ம இந்த ஞானத்த குடுக்கும்போது நல்லா இருக்கும். நம்ம வந்து இப்போ பரிகாரம்லாம் பண்ணுவாங்க கோயிலுக்கு. இதுவரைக்கும் அந்த ராகுக்கு எதுக்கெல்லாம் பரிகாரம் பண்றது, விளக்கு போடுறது இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் செஞ்சாலுமே நம்ம கர்மா முடியுமான்னு சொன்னா அது முடியாது. அந்தந்த நேரத்துக்கு நம்ம மனசுக்கு திருப்தியா இருக்கும். சரி நம்ம இந்த பரிகாரம் பண்ணிட்டோம். இதுலேருந்து வெளியில வந்துருவோங்கிற ஒரு மைண்ட் இருக்கு இல்லையா? பாசிட்டிவ். அந்த தாட்டுனால கொஞ்சம் நமக்கு நடக்கிற மாரி இருக்கும். அதுவே நம்மளோட மனச மாத்தி நல்லது நினைச்சா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம எல்லாத்துலயுமே வெளியில வந்துட்டோம், ஃப்ரீ ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் நல்லது நடக்கும். ஆனா முழுசா நம்ம வந்துட்டோமா? அப்படின்னா இல்ல. அதான் உலகம் கீழ போய்க்கிட்டே இருக்கிறத பார்த்தா நமக்கே தெரியுது இல்லையா? அதனால கடவுள் என்ன சொல்றாரு? உலகத்துக்கே இது ராகு தசை தான். ஆனா இத புரிஞ்சுக்கிட்டீன்னா, நீ உன் ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா என்னை நினைவு செஞ்சீன்னா, உனக்கு எல்லாத்துலயுமே விடுதலையாகி குரு தசை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குருன்னா கடவுளே குருவா தட்சிணாமூர்த்தியா வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த மாரி. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்லாம் பாட்டு வரும் பார்த்தீங்களா? கடவுள தான் குருவா எடுத்துக்கிட்டு நம்ம அவர் சொல்படி கேட்டு அமைதியா இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்ல. நம்மலாம் உடம்பு தான். உடம்புன்னு நெனைக்க போய் தான் இவ்ளோ கஷ்டத்த அனுபவிக்கிறோம். அதனால தான் நெறைய துன்பமும் மத்தவங்களுக்கு குடுத்தோம். ஆனா நம்ம வந்து ஆத்மாங்கிறது நடுவுல நம்ம போட்டு வைக்கிறோம் இல்லையா? அதுக்குள்ள தான் நம்ம ஆத்மா, உயிர், ஆன்மா அது இருக்குது. ஆத்மான்னு உணர்ந்து நம்ம பரமாத்மாவாகிய சிவபெருமான் கடவுள நம்ம நினைக்கும்போது, அப்பான்னு அன்பா நினைக்கணும். நம்ம ஆத்மாக்களோட அப்பா அவருதான். அன்பா நினைக்க நினைக்க நமக்கு வந்து இந்த கஷ்டங்கள்லாம் மறந்து போகுற மாரி இருக்கும். ஆ அவ் அ அது அதுதான் வேற ஒண்ணும் பெரிய பரிகாரம்லாம் பண்ண வேண்டாம். வெளியில போய் அது கோயில் கோயிலா போறது, கூட்டம் கூட்டமா போய் செய்யறதெல்லாம் நம்ம இவ்வளவு காலமா செஞ்சுட்டோம். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டம் நம்ம டிரான்ஸ்போர்ட் போக வரவே நமக்கு கஷ்டமாயிடுது. பெட்ரோல் விலை எல்லாமே ஏறி போயிடுச்சு பாக்குறீங்க. ஒரு இடத்துக்கு போறது வரதே கஷ்டமா இருக்கு. அதனால நீங்க மனசால நினைச்சாலே போதும். அப்பான்னு அன்பா நினைச்சு வேண்டுங்க கடவுள. ஆத்மான்னு உணர்ந்துக்குங்க. அந்த ஆத்மாங்கிற அறிவு குடுக்கறது தான் இப்ப கேது இவ்வளவு வேலையும் பண்ணிட்டு இருக்குது. கடைசியா ஒரு வழியா மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க. நம்ம அந்த உடல்ன்னு நினைச்சதுனால இவ்வளவு தப்பு தப்பான காரியங்கள்லாம் பண்ணியிருக்கு. நாட்டுக்கு நாடு தலைவர்களுக்கு இடையில அந்த அகங்காரம், கோபம், வன்மம் இதுதானே கூடிக்கிட்டே போகுது. அதனால அதெல்லாம் நம்ம நம்ம அவங்க அவங்க லெவலுக்கு பண்றாங்க. ஆனா அஃபெக்ட் ஆகுறோம் நம்ம. அதுவும் நம்ம கர்ம கணக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அமைதியா நம்ம வந்து பரமாத்மாவ வந்து அப்பான்னு அன்பா வேண்டுவோம். கர்ம கணக்கெல்லாம் சரியாக்கிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருந்துட்டாலே, அமைதியா எங்கேயும் அலையாம ஒரு இடத்துல இருந்து நினைச்சாலே போதும். நம்ம எல்லா கஷ்டத்துல இருந்தும் நம்ம விடுபட்டு வெளியில வந்துரலாம். சொல்லுங்க பிரதர். அந்த ஞானம். இல்ல, இல்ல. கரெக்ட்டு தான். ஆ உலகத்துக்கே ராகு திசை நடக்குது. அதிலும் குறிப்பா சிவனேன்னு இருக்கணும்னு சொன்னீங்களே, ஸோ அதுதான் மெசேஜே. இப்ப ஃபுல்லாவே சிவனே கதின்ட்டு அவருடைய நினைவிலே செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி கடவுள் இருக்கிறாரு. ஆத்மாக்கள் நாம அங்கிருந்து தான் பூமிக்கு வந்தோம். வரும்போது சொர்க்கமா இருந்த பூமி தான் இன்னைக்கு நரகமாயிடுச்சு 5000 வருஷம் கழிச்சு. மீண்டும் இத சொர்க்கம் ஆக்குறதுக்கு கடவுள் சொல்றது, மறுபடியும் ஆத்மான்னு உணர்ந்து என் ஒருவனின் நினைவிலே இருங்க. எனக்குள்ள உங்க புத்திய ஒடுக்குங்க. என்ன வேணாலும் நடக்கட்டும். அத பத்தி கண்டுக்காதீங்க. ஏன்னா உலகத்துக்கு இன்னைக்கு ராகு திசை. ஆனா உங்களுக்கு குரு திசை. நான் சொல்ற மாதிரி கேட்டா அப்படிங்கிறார். ஸோ அவருடைய நினைவுல இருங்க. நெறைய அநீதி நடக்கும். எத பத்தியும் கண்டுக்காதீங்க. ஏன்னா இங்க அநீதி நடக்கிறது எல்லாம் சொர்க்கத்துக்கு நாம தகுதியானவர் தானான்னு செக் பண்றதுக்கு. என்ன தகுதி? பொறுத்தார் பூமி ஆள்வார். எவ்வளவு பொறுமை சக்தி இருக்குது. அதாவது இங்க இவ்வளோ மோசமாகியும் உங்களுக்குள்ள அசுர குணம் இல்லன்னா, நீங்க தான் சொர்க்கத்துக்கு தகுதியானவர். சொர்க்கத்தை ஆட்சி செய்யறதுக்கே தகுதியானவர். அததான் சோதிப்பதற்காகவே உங்களை படைத்தாருன்ட்டு குரான்ல கூட போட்டிருக்கும். ஸோ அந்த காலம் இப்பதான் நடந்துட்டு இருக்குது. குடும்பத்துக்கும் சரி, நாட்டுக்கும் சரி, யாரு அதாவது குடும்பத்துல இருக்கிறவங்க மூலம் பிரச்சனை வந்தாலும் சரி, அல்லது அரசியல்வாதி மூலமாக, அல்லது உலக நாடுகள் மூலமாக வந்தாலும் சரி, அதை பார்க்க வேண்டாம். நாம செய்த பாவத்தினால அது வருது. அதைக் கூட பார்க்க வேண்டாம். இதனால உங்களுக்கு என்ன நன்மை வருதுன்னு பாருங்க. பொறுத்துக்கிட்டா இது அப்படியே உங்களுக்கு பரிசாயிடும்ன்றார். பொறுத்துக்கிட்டா இதே இந்த பிரச்சனையே உங்களுக்கு பரிசாகிடும். ஸோ பரிசாக்குறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. என்ன பண்ணணும்? உடம்புன்றத மறந்து ஆத்மான்னு உணர்ந்து, ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மா நினைக்கணும். அவர தான் அல்லாஹ் பரமபிதான்றோம். கடவுள் ஒருத்தர் தான். ஸோ நீங்க சொன்ன மாதிரி
வெளியில போக முடியாத சூழ்நிலை வரப்போகுது. கொரோனாவுக்கே அது வந்தது இல்லையா? சர்ச்சுக்கு போக முடியாது, மசூதிக்கு போக முடியாது, கோயிலுக்கு போக முடியாது. ஒண்ணும் நஷ்டம் கிடையாது. ஏன்னா கடவுள உண்மையிலே அவர் எங்க இருக்கிறாரோ அங்கேயே போய் நினைக்கிறீங்க. இதுதான் உண்மையான ஞானம். மேபி அதுக்காக கூட அது நடக்கும்னு நினைக்கிறேன். சோ அப்ப நீங்க இறைவனை நினைத்தால் தான் இறைவன் கிட்ட போக முடியும். ஏன்னா இப்ப உலகம் அழிந்து மேல போயிட்டு இதே பூமி சொர்க்கமாக போகுது. அப்ப நம்ம பிறவி எடுப்போம். அடுத்த 2500 வருடம் தேடி பார்த்தாலும் எங்கேயுமே துக்கம் இருக்காது. உடம்புல சின்ன தலைவலி கூட வராது. அதே மாதிரி இந்த மனக்கசப்பு இது எப்படின்னா என்னன்னே தெரியாது. குழந்தை மாதிரி இருக்க போறாங்க உலகத்துல எல்லாருமே. அந்த மாதிரி உலகத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டம் காட்டுது இல்ல. இந்த ராகு. அது அது அப்படிதான் ஆடும். அணைய போற இது ஜோதி வந்து பிரகாசமா தான் எரியும். அத பத்தி நாம கவலைப்படுத்தல. இப்ப நாம எரிய வைக்க வேண்டிய ஜோதி ஆத்ம ஜோதி. நான் ஆத்மான்ற உணர்வுலயே இருக்கணும். யார பார்த்தாலும் ஆத்மா அவங்களுடைய நடிப்பை நடிக்கிறாங்க. அவ்வளவுதான். யார் அந்த மேலயுமே ஆத்ம ம். ஏத்துறது தான் அந்த விளக்கு ஏத்துறதுன்னு சொல்லிட்டு வெளியில விளக்கு அது ஸ்தூலமா அந்த செய்யறாங்க. அது பக்தியில அப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள நம்ம உள் நோக்கு முகமா போய் ஆத்ம ஜோதியை ஏத்துறதோட இதுதான் வெளியில அப்படி வெளிப்படுது. கண்டிப்பா. நம்ம விளக்கு ஏத்தும்போது, ச்சே! இது மோசமான விளக்குன்னு ஏத்தல. அப்படியே பாவனையா ஏத்துறோம். அதே மாரி தான் யாரா இருந்தாலும் உங்களுக்கு துக்கம் குடுக்கட்டும், எதிரியா இருக்கட்டும், அது ஒரு ஆத்ம தீபம். அது இப்ப அணைஞ்சு இருக்குது. அதாவது ஆத்மான்றத மறந்து இருக்குது. அது ஆத்மான்னு உணரணுன்ற எண்ணம் வைங்க. முடிஞ்சா ஞானத்தை சொல்லுங்க. நீங்க சொல்றத கேட்கிற நிலைமையிலே இல்லன்னா, அவங்க ஆத்மான்னு உணரணும்னு நினைக்கிறதே ஒரு டைம் இல்லனாலும் ஒரு டைம் வேலை செய்யுன்றாரு. இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல. கண்ணுக்கு தெரியாத நாட்டுல இருக்கிற மக்களுக்கும் உங்களால இங்க இருந்தே இந்த மாதிரி எண்ணத்தின் மூலமாகவே இந்த செய்தியை கொடுக்க முடியும்ன்றாரு. சோ இது எல்லாமே இறைவன் பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்கிற ஞானம், முரளின்னு சொல்லுவோம். அதன் அடிப்படையில நாம சொல்றோம். சோ அந்த முரளி எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். சோ எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. தேங்க்யூ சார். புத்தாண்டு அப்புறம் 1 மினிட் பிரதர். அப்புறம் பஞ்சபூதங்களுமே இப்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கு. மனுஷங்க எப்படி கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறாங்களோ, அதே மாதிரி தான். அது கண்ட்ரோல் இல்லாம தான் பஞ்சபூதங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. கேது வந்து நெருப்பால தான் இப்போ நெருப்ப தான் ஆக்டிவேட் பண்றாரு. நெருப்பு மூலமா, அடுத்தது தண்ணீர் மூலமா, ஒவ்வொரு பஞ்சபூதங்கள் மூலமாவும் அந்த பாடத்த கற்பிக்கிறது. அதுதான் இப்ப நடக்க போகுது. கேது வந்து இப்ப நெருப்ப கையில எடுத்துட்டு இருக்கு. அவரோட கண்ட்ரோல்ல. இப்ப குண்டு போடுறது எல்லாமே நெருப்பு தானே. அதுதானே மனுஷங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. இது மூலமா ஒண்ணு படிப்பினை. அடுத்தது நீர் மூலமா. இப்படி இது நடந்துதான் அந்த எல்லாம் முடியும். அதுவரைக்கும் நம்ம நம்ம கர்ம கணக்கு நம்ம இப்படி அனுபவிக்கணும். இத்தனை ஜென்மங்கள் செய்த பாவ புண்ணிய கர்ம கணக்குப்படிதான் நம்ம கட்டாயமே அமையுது. இதையும் நம்ம பொறுமையா கடந்துடணும். எப்படி ஜெயில்ல இருக்கிறவங்க வந்து நன்னடத்தையா அமைதியா இருந்துட்டோம்னா, இதுக்கு மேல தண்டனை கிடைக்காது இல்லையா? அந்த நேரத்திலயும் நம்ம கொதிச்சு போய் நம்ம வன்மத்தையும், கோபத்தையும், பொறாமையும் காட்டிட்டு இருந்தா, இன்னும் கொஞ்ச நேரம் தண்டனை அதிகமாகும். அது மாதிரி நம்ம பொறுத்து போயிட்டோம்னா, அமைதியா அந்த காலத்த கடந்துடலாம். அப்புறம் சந்தோஷமா நம்ம அடுத்தடுத்த பிறவிகள் வரும்போது, ரொம்ப நிம்மதியா சந்தோஷமான வாழ்க்கையும், உலகத்தையும் பார்க்க போறோம். அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள். கண்டிப்பா. ஏன்னா, நமக்கு வந்து நாம தப்பு பண்ணி தண்டனை அனுபவிச்சு தான் மாறணும்னு இல்ல. மத்தவங்கலாம் அனுபவிக்கிறத பார்த்தே நம்ம மாறிக்கலாம். ஏன்னா, இப்ப நெறைய பேர் சொல்றது என்னன்னா, ஒரு ஒரு பெரிய வல்லரசு நாடு வந்து பயங்கரமா ஆட்டம் போட்டுட்டு இருக்குது. அது அழிவை தேடி போகுது. அது நடக்கலாம். ஏன்னா நெறைய பேர் அது சொல்றாங்க. அட்லீஸ்ட் அத பார்த்தாவது நாம அகங்காரத்துல ஆடக்கூடாது, அகங்காரம் ஜெயிக்காதுன்றத உணரணும். ஏன்னா கடவுள் சொல்லியிருக்கிறது என்னன்னா, இந்த உலகத்துல 4ல 3 பங்கு காலி ஆயிடும்ன்றாரு குண்டு போட்டு. சோ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது உலகம். மீதி இருக்கிற அந்த ஒரு பங்குல பாரதமும் இருக்கும். ஆனா இங்க வந்து ரத்த ஆறு ஓடும். மற்ற பிரச்சனைகள்லாம் நடக்கும். உள்நாட்டு கலவரம்லாம். அப்பயும் நீங்க அமைதியா இருக்கணும். ஏன்னா வெளியில இவ்வளோ பாடத்த நாம பார்க்கிறோம். அப்ப இங்க வரும்போது நம்ம மறந்துறக்கூடாது. புத்திய மயக்க விட்டுறக்கூடாது. சோ அப்படி புத்தி தெளிவா இருக்கணும்னா, சிவனை தவிர எதுவுமே இனிது கிடையாது. இந்த உடம்பு உட்பட. உடம்பு நான் நினைச்சா ஜாதி, மதம் எல்லாம் வந்துரும். வெறி வந்துரும். அப்புறம் மாட்டிக்குவோம். எதுவும் கிடையாது. நான் என்னுடைய ராஜ்யம் சொர்க்கம் தான். இங்க கிடையாது. இங்கன்னு நினைச்சா மாட்டிக்கிட்டோம். ஆல்மோஸ்ட் நம்ம ஆல்ரெடி செத்துட்டோன்னே புரிஞ்சுக்க சொல்றாரு. வெறும் ஆத்மாவா இருக்கிறீங்க. இறந்தவங்க தலைமாட்டுல தீபம் ஏத்துவாங்க. அது போனோம். பக்கத்துல இருக்கிறது உயிர். அந்த தீபம்ன்றது.
அப்படி தீபமா உங்கள நினைங்க. இந்த பிணத்தின் மீதெல்லாம் பெருசா கவனம் கொடுக்காதீங்க. ஏன்னா, இப்ப இந்த பிணத்த நாம யூஸ் பண்ணி காரியம் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு வெறும் ஜோதியாவே உணருங்க. அப்படி இருக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு. ஓகே. ஓம் சாந்தி. எல்லாருக்கும் இப்ப நடக்கிறது தான் ம். இப்ப நடக்கிறதா அந்த ராமாயணம், மகாபாரதம் அதெல்லாம் காவியமா எழுதுனாங்க. கண்டிப்பா. அந்த அவங்க ஞான திருஷ்டியில இதெல்லாம் பார்த்தது. நம்ம அப்பயே சொன்னோம். அந்த அமெரிக்கால அந்த ஃபர்ஸ்ட் அந்த காட்டுத்தீ ஆரம்பமாச்சு பார்த்தீங்களா? ம். பிரதர் நம்ம ம். சொல்லியிருப்போம்ல. அப்பதான் ம். ஆஞ்சநேயர் கால் நெருப்பு பிடிச்சிட்டு அந்த சிலோன அழிக்க ஆரம்பிச்சாரு. இலங்கைய அழிக்க ஆரம்பிச்சார்ல. அந்த மாரி ஸ்டார்ட் ஆனது அப்பதான். அந்த டைம்ல தான் ஸ்டார்ட் ஆனது. இப்ப அது பெருசா ஆயிட்டு இருக்குது. அந்த ராவணன அழிச்சு இப்ப ராமராஜ்யம் வரப்போகுது. அமைதியான நாடு உருவாகட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலோட முடிக்கிறோம். ஓம் கண்டிப்பா. சாந்தி. ஓம் புத்தாண்டு வாழ்த்து. சாந்தி. ஓம் சாந்தி. ஹேப்பி நியூ இயர். தேங்க் யூ.